கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபை சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, எலியாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எலியாவை குறித்து ஆதார வசனம் வாசிக்கிற முன்னாடி எலியாவை குறித்தான காரியங்கள் நம்மளுக்கு என்னென்னா தெரியும். அது ஒவ்வொருத்தராக பகிர்ந்துக்கலாம். எலியா தீர்க்கதரிசி, வேற எலியா சம்பவத்தை மட்டும்தான் குறித்து பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தில் எலியாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பேசிக்கலி அதை கொண்டு வரும். அப்படி போகும். பேசிக்லேருந்து எடுத்தோம்னா எலியாவை இருக்கிறது அது ஒன்று. வேற இன்னும் முக்கியமாகவே விட்டுட்டீங்க. எலியா ஒரு வகுப்பாருக்கு சார்ந்து வருவார். இப்போ அதை சார்ந்து பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட 4 அடிப்படையாக பேசிக்கில் 4 அடிப்படையான ஒரு வசனம் கொடுப்போம். அதில் வசனம் என்ன, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் 5:38 அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை தான் ஆராய்ந்து பார்க்க போறோம். இது எந்த வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க போறோம்னா 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல். சரி, இப்ப இந்த வசனத்தை எல்லாரும் வாசிட்டீங்க, கவனிச்சிருப்பீங்க. இந்த வசனம் மூலம் என்ன சொல்லுது? உன்னதர படிங்க. 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். இந்த நிருபம் யாருக்கு வந்துச்சு? யோராம், யோசபாத்தின் குமாரன் யோராம். அப்ப யோராமுக்கு வந்துட்டு இப்ப இந்த வசனம் நம்ம எதுக்காண்டி வாசித்தன்னு கேட்டா, எலியா நிருபம் வந்துட்டு. ஆனா எலியா என்னால அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை பார்த்தோம்னா தெரியும். 2 பேரு பேசிட்டே வருவாங்க. அவங்களுக்கு நடுவில் என்ன போகும்? எலியாவும் எலிசாவும் பேசிட்டு வரச்சில நடுவில் என்ன போகும்? பிரிச்சுட்டு எலியா எடுத்துக்கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் காலப்பகுதியில் என்ன வருது? இந்த வசனம் நம்ம எதுக்கு கொடுப்போம்னா, எலியா எங்க போனாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயாச்சு. இப்ப பரலோகத்துக்கு யாராட்டி போக முடியுமா? யாரும் போகல. அப்ப போகலன்னு சொல்றதுக்கு ஒரு நிருபம் தான் எதுனா 2 நாளாகமம் 21ல 12 எடுத்து நம்ம பார்த்து அதை ஆதாரமா கொடுப்போம். இப்ப ஆதாரமா கொடுத்தோம்னா இப்ப நம்மளுக்கு அடுத்த ஒரு கேள்வி உள்ள வரும். இப்ப இவரு யாருக்கு கொடுத்தாருன்னு ஒரு லெட்ரு, அது யாரு கொடுத்தாரு? யோசபாத்தின் குமாரன் யோராம், அவருக்கு தான் அந்த லெட்ரு கொடுக்க. இப்ப அப்படி பார்க்க போனா யோராம் எந்த காலப்பகுதியில வாழ்ந்தவர்? இது எப்படின்னா கொஞ்சம் சோர்வாதான் இருக்கும். ஆனா நான் அவ்வளோத்தையும் சுருக்கிடுவேன். எப்படி சுருக்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ள எதுனா வராது அப்படின்னா, யூதா ராஜ்யங்கள் இருக்குல்ல, யூதா ராஜ்யம் பண்ணக்கூடிய அரசாட்சி எப்படி சொல்லுவோம்? அவங்கள என்னென்ன கம்பேர் பண்ணுவோம்? இஸ்ரேல் ராஜ்யத்துக்கும் யூதா ராஜ்யத்துக்கும் கம்பேர் பண்ணச்சில்ல. அசிசினியர், நான் அசிசினியர், தம்புரூல், வேற இஸ்ரேலுக்கு கோரெஜென்சியா, இணையான ஆட்சி காலம். இப்ப இது எல்லாமே எதுல வருதுன்னா ராஜாக்கள் கால பகுதிக்குள்ள வரும். இப்ப எலியா எந்த காலப்பகுதியில வாழ்ந்த?
ஆகாப்போட ராஜாவோட காலப்பகுதியில எலியா வந்து என்ட்ரி ஆகிறார். இப்ப அதை என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சுருக்கமா நம்ம வந்து புரிஞ்சு உள்ள போகலாம். இஸ்ரேல முதல்ல பார்ப்போம். இஸ்ரேல்ல வரக்கூடிய ராஜா யாரு? அது மொத்த சாம்ராஜ்யம். சாட்டாவே போறேன். எரோபியாம், நாதாப், பாஷா, ஏலா, ரெகோபயாம், அது 10 கோத்திரம், இது வந்து 2 கோத்திரம். இப்ப 10 கோத்திரத்துல யாருன்னா வர? எரோபயாம், பாஷா, சிம்ரி, உம்ரி. இப்ப இவங்கன்னா யார் யார் என்னென்ன வருஷங்கள் ஆண்டாங்க தெரியுமா? சரி, அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். எரோபியாம் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு? 22 வருஷம். நாதாப் 2 வருஷம். பாஷா 24. ஏலா, சிம்ரி, திப்லி, அதுல இணையா வரும். அதுல யார் வேணா உம்ரி எடுத்துக்கலாம். 12 வருஷம், 6 வருஷம் அதுல பிரிஞ்சிடும். ஆகாப்பு 22. அகசியா, யோராம். இப்போ எரோபியாம் எடுத்துக்கிட்டா அபியா, ஆசா, யோசபாத், யோராம். இதுதான் அதோட பாயிண்ட். இப்ப இந்த இடத்துல யார் காலப்பகுதியில எலியா வர? ஆகாப்போட காலப்பகுதியில தான் எலியா வர. இது எங்க படிக்கலாம்னா 1 ராஜாக்கள்ல 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்தோம்னா இந்த பஞ்சத்து நிமித்தமா வரக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதுல யார் வரான்னா ஆகாப்பு வாழக்கூடிய காலப்பகுதியில தான் அவர் வாராரு. இந்த காலப்பகுதியில தான் அவர் வாராரு. நிருபம் யாருக்கு வருது? எந்த யோராமுக்கு வருது? யூத ராஜ்யத்துல உள்ள யோசபாத்தின் குமாராகிய யோராம். இப்போ அவர் இந்த காலப்பகுதியில வாழ்ந்து இருக்காருன்னா
யாருன்னா தாண்டி இருக்கணும், யாருன்னா அது கூட இணையா வந்திருக்கணும். மறைக்கா இது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற கொஞ்சம் வேலை தான். ஆனா சோறு உண்டாகாத அளவுக்கு என்ன பண்ணிடலாம்னா ரொம்ப சுருக்கிடலாம். இப்போ முதல் சாம்ராஜ்யம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ராஜாக்கள் சாம்ராஜ்யம் சவுல். இதுல வந்து சவுல் அடுத்தால அடுத்தால ஆ 970. இது எல்லாமே 40 வருஷம். இப்போ சாலமோன கால பகுதி எப்ப முடியும்? ஆ? 930 முடியும். அப்ப இங்க 930 இங்க கொண்டு வந்துடலாம். இப்ப 930 முடியச்சுல என்ன நடக்கு அப்படின்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். 40 வருஷம். அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்துட்டாருன்னா அவரு மரணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வாரானா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு 1 ராஜாக்கள் 14:21. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபயாம் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய குமாரன் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அபியாம் 3 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அதையும் எழுதியாச்சு. 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆஷா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். ஆசா 41வது வருஷம் வந்து அவர் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அடுத்தால வரக்கூடியதான் யாருன்னா யோசபாத். இந்த யோசபாத் வந்து யாரை பார்த்திருப்பா? எலியா முதல்ல எந்த கோத்திரத்துக்குள்ள இருக்காரு? எங்க போறாரு? ஆசா வந்து 10 கோத்திரம். அப்ப அவர் எலியா எங்கதான் போறாரு? 10 கோத்திரத்துக்குள்ளதான் அவர் இருக்காரு. இப்ப அவர் இருக்காருன்னா எலியாவோட காலப்பகுதியில் வராரா? ஆசாப்போட காலப்பகுதியில எலியா வராரு. அப்ப அவரோட காலப்பகுதி என்னவா இருக்கும்? இப்ப நீங்க தான் அதுல பார்த்து எப்படி எடுக்கலாம், யாருன்னா கழிக்கலாங்கிறத பார்த்து சொன்னா சுருக்கலாம். இப்ப நம்ம இந்த பாடத்துல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா வந்து நிருபம் கொடுக்கச்சில அவர் எங்க இருந்தாரு, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில யாருன்னு அவரை பார்த்திருப்பாரு, யாரோட காலப்பகுதியில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்தோட. இது என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் போகலாம். இப்போ ஆகாப்போட 22வது வருஷத்துலதான் 22 வருஷம் வந்து ஆகாப்பு ராஜ்யபாரம் பண்ணிடுறாரு. இந்த காலப்பகுதியில யார் இருக்கா? எலியா இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த காலப்பகுதிக்குள்ள யார் வரா? ஆகாப்புக்கு அடுத்தால யார் வரா?
அகசியா வராரு. அகசியா காலப்பகுதியில் அவர் இருக்காரா? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபியிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பீன் ஆகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபியிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவர்களோட சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். இந்த சம்பவத்தில் என்ன நடக்கும்? அகசியா எந்த கட்டில ஏறினாரோ அந்த கட்டில விட்டு இறங்க மாட்டாரு, அவரு இறந்துருவார். அப்ப அவர் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்ப யோசபாத்தோட 2ஆம் வருஷத்துல யார் வாரான்னா யோராம். யோராமுடைய குமாரன் இன்னொரு யோராம். அந்த யோராம் தான் யாருன்னா அகசியாவுக்கு அடுத்தப்புல வரக்கூடிய யோராம். இவர் வாராரு. இதுக்கு அடுத்த சம்பவம் தான் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுழற்காட்டுல யார் எடுத்து கொண்டு போறா? எலியா எடுத்து கொண்டு போயாச்சு. இவர் போனதுக்கு அப்புறம் யாருன்னா இருக்கா? எலிசா இருக்காரு. இப்ப இதுதான் என்ன பண்ண போறோம், அந்த வருஷத்துக்குள்ள போயிட்டு கொஞ்சம் அந்த அந்த காலப்பகுதியில யார் இருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆசா இருக்காருல்ல, ஆசா எந்த வருஷம் அவர் ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு? யாரோட நாட்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இந்த ஆசாவோட 38வது வருஷத்துலதான் ஸ்டார்ட் பண்றாரு. யார் ஸ்டார்ட் பண்றாருன்னா ஆகாப். அவர் ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இதான் மைய கூறா இங்க இருந்து நம்ம கொண்டு போவோம். அடுத்த இடத்துக்கு போனோம்னா அது ரொம்ப போகும். இப்போ இதுல இருந்து பார்க்க போனோம்னா இப்ப நம்மளுக்கு யார் தான் தேவைப்படுறாங்க? எலியா குறிச்சு பார்க்கணும்னா இதுல வேற யாரையும் மேல உள்ளவங்களை பார்க்கலாமா அப்படின்னா அது தேவைப்படாது. ஆகாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவரை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆகாப்பை குறிச்சு ஆகாப்பு எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? ஆசாவோட 38வது வருஷத்துல அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு கவுண்டிங் போட்டுட்டு போயிடலாம். இப்போ ஆகாப் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்றாரு? இந்த கோடு எதுக்குன்னா அது அதோட முடியுது 22. இப்ப ஆகாப்போட மொத்த வருஷம் போட்டாச்சு, 22 வருஷம் போட்டாச்சு. அடுத்தால யார் வரா? அகசியா. அகசியா அந்த இடத்துக்கு அடுத்தால வராரு. அகசியா வரக்கூடிய வருஷம் உண்மை. அது என்னன்னா சைட்ல அந்த கவுண்டிங் வரல. 930 நான் கொண்டு வரல. அது நீங்க 2வது ஸ்டடி பண்ணுங்க. அது நீங்க யாருன்னா ஃப்ரீயா இருக்கீங்களோ அவங்க ஸ்டடி பண்ணுங்க. அந்த வருஷம் இப்ப அகசியா எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாலும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம்.
ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. இப்போ ஆகாப்புடைய குமாரன் யாருன்னா அகசியா வந்து ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் யாருன்னா இஸ்ரேல் கோத்திரத்துல உள்ளவர். இப்ப அவங்க எதை கடைபிடிச்சாங்க இஸ்ரேல் கோத்திரத்துக்கு? நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து 2ஆ பிரிப்போம். 7 முத மாசம் வருஷத்தின் முதல் மாசம் எதை சொல்லுவோம்? நீசான். அது வருஷத்தோட துவக்கம். ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டா 7. இது நம்ம மைண்ட்ல சின்னதா வைக்கிறதுக்காண்டி. இப்ப ராஜ்யத்தை கம்பேர் பண்ணச்சிலையும் 7 இவங்க என்ன பண்ணுவோம்? 2ஆ பிரிப்போம். வருஷத்தை 2ஆ பிரிப்போம். பிற்பகுதியை வந்து 7ல இருந்து எதாயிருன்னா ராஜ்யத்துக்கு போயிடும். கூடார பண்டிகைன்னா வருது இல்ல, எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை எல்லாமே ராஜ்யத்துக்கு வரக்கூடியது. இதை வந்து யார் வந்து எடுப்பா அப்படின்னா யூதா கோத்திரத்துல உள்ளவங்க ஒருத்தர் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணா 7வது மாசத்து எத்தானி மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே இது இஸ்ரேல்ல வந்து நீசான் வருஷத்துல மாசமே அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஸ்டார்டிங் இயர் ஆயிரும். அதுல இன்னொரு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ராஜா இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 360ன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூதாவை பொறுத்தவரை அந்த 360 ஃபுல்லா முடிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம். ஆனா இஸ்ரேலுக்கு அந்த முதல் ஸ்டார்டிங்லேயே முதல் நாள் வந்துட்டாலுமே அது ஒரு வருஷம் தான். இப்ப அதுல இடையில வந்து ஒரு 100வது நாட்கள்ல ஒரு ராஜா இறந்துட்டாரு, அடுத்தால ஒரு ராஜா வந்தாருமே அது 2ன்னு போடலாம், 4ம் போடலாம். அதுவுமே எதுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு புரியுதா? அந்த 360 கவுண்ட் ஆகி முடியல, அந்த வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு முதல் வருஷம் வரும். ஆனா நம்ம கூட்டச்சில அடுத்தடுத்த வருஷத்தை கூட்டுவோம். இதை புரியறதுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப யாருக்குன்னா இஸ்ரேல் ராஜ்யத்தை தான் பார்க்க போறோம். அகசியா 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. நம்ம இதுல எப்படி கூட்டலாம்னா, நம்ம அடுத்தல 22க்கு அப்புறம் 23ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2. ஆனா இஸ்ரேல் சாம்ராஜ்ய போச்சுல வந்து எங்க ஆகாப்பு முடிக்காரோ அதே வருஷத்துல 1 வரும், அடுத்த வருஷம் 2. இதுதான் அவங்களுடைய கவுண்டிங். இதை வந்து நம்ம சிம்பிளா இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இதை விட்டுருவோம். இது 2வது உங்களுக்கு வரைச்சல் நான் காட்டுறேன். இப்ப அகசியா 2 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அடுத்தால யாரு? அகசியாக்கு அப்புறம் யோராம் எத்தனை வருஷம் பண்ணி? 2. இப்போ இதுல வந்து யோராமுடைய முடிவு. இப்ப இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்ப இது வந்து இஸ்ரேல் சாம்ராஜ்யம். இப்போ யூதாவுக்கு போகணும். யூதாவுக்கு போறாருன்னா இப்போ யோசபாத்து எப்ப ராஜாவானான்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்த்தது ஆகாப்பை வச்சு பார்த்துட்டோம். ஆகாப்பு தான் மையக்கூறா வச்சிருக்கோம். ஆகாப்பு காலப்பகுதியில தான் எலியா வந்திருக்காரு. அதனால ஆகாப்பு ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ண பொண்ணியாச்சு. யூதா கோத்திரத்துக்கு வந்துட்டா யாருன்னா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகோபெயாம் பார்க்கலாமா? எலிசா குறிச்சு பார்க்கல, ரெகோபெயாம் தேவைப்படாது. அபியா தேவைப்படாது. ஆசா தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. எதுக்காண்டி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். எத்தனாவது வருஷம்னா 4வது வருஷத்துல யாரு ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்றாங்க? ஆகாப்போட 4வது வருஷத்துல யார் ஸ்டார்ட் பண்றாரு? யோசபாத் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப அவரு 4வது வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம இப்ப இது எதுனா போறது கிடையாது அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய
கோரிஜென்சியோ அடுத்தால தம்புரோலோ அசிசனியரோ நான் அசிசனியரோ அதுக்குள்ள போகலை. காமனா நம்ம என்ன பண்ண போறோம்னா பைபிள்ல சொன்ன வசனத்தின் அடிப்படை தான் நம்ம உள்ள போறோம். அப்பனா ஆகாப்போட 4வது வருஷத்துல யோசபாத் ராஜ்யபாரம் பண்றாரு. அவர் எத்தனை வருஷம் பண்றாருன்னா 25 வருஷம். ஆகாப்போட 4வது வருஷத்துல யோசபாத்து ராஜ்யம் பண்ண துவங்குறாரு. துவங்கக்கூடிய வருஷத்துல 4வது வருஷத்துல இருந்து நம்ம 1 2 3 4 மொத்தம் யோசபாத்து 25 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. இப்ப யோசபாத்துக்கு அப்புறம் யாருன்னா ராஜ்யபாரம் பண்றா அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒவ்வொன்னா போலாம். இந்த ஆகாப்புடைய குமாரன் இருக்காருல்ல அகசியா, ஆகாப்புக்கு அப்புறம் வரக்கூடிய குமாரன் அகசியா, அவரு யோசபாத்தோட எத்தனாவது வருஷத்துல ராஜாவானாருங்கிற வருஷங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரேல் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. யோசபாத்தோட எத்தனாவது வருஷத்துல யார் வர? இந்த 17வது வருஷத்துல அகசியா வராரு. அகசியா எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்றாரு? 2 வருஷம் பண்றாரா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 வருஷம் இதுல இருந்து எதுல கவுண்ட் பண்ணலாம்? 1 2 17 18 கவுண்ட் பண்ணுவோமா? இப்ப இதுதான் அந்த தேவன் வந்து ஒவ்வொரு காரியங்களும் எப்படி வச்சிருக்காங்கிறது அடுத்த ராஜா வர்றத பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. இப்போ யோராம் எத்தனாவது வயது வருஷத்துல யோசபாத்தோட வருஷத்துல வர? 18. அகசியா 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அடுத்தால வர்றது யோராம். இப்ப 2 வருஷம் எங்க வரும்? 17வது வருஷத்துலதான் அகசியா ராஜாவாயிருக்காரு. 2 வருஷம் பண்ணிட்டாருன்னா 18 19 தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சொல்லர்த்தமா கவுண்ட் பண்ணா நம்ம அப்படி கவுண்ட் பண்ணுவோம். ஆனா அதுல வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தேவன் காரியங்களை அங்கங்க மறைச்சு வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காருன்னா அடுத்தால யார் வந்துட்டாருன்னா யோராம் வந்துட்டாரு. யோராம் எந்த ராஜ்யத்துல வர்றாருன்னா யோசபாத்தோட 18வது வருஷத்துல வந்துட்டாரு. இப்போ இது ஏதாவது ஒரு வருஷங்கள் முன்ன பின்ன வந்துட்டுன்னா இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம்? நம்ம கவுண்டிங்கும் கொண்டு போகலாமா இல்ல அங்க கொடுக்கப்பட்ட ஒரு கவுண்டிங்குள்ள போகலாமா? இப்ப யார் யோராமும் 18 எடுத்துட்டோம்னா அகசியாவோட 2 வருஷத்தை தான் நம்ம உள்ள கொண்டு போகணும், பின்னாடி தள்ளணும். யோசபாத்தோட 18வது வருஷத்துல யோராம கவுண்ட் பண்ணணும். யோராம் எத்தனை வருஷம் இது பண்றாரு? இதுல எந்த யோராம் வராரு?
இதுல எந்த யோராம் வராரு? இஸ்ரேல் யோராம் வராரு, யூத யோராம் இல்லை. அதெல்லாம் மயக்கிறது. இப்போ இதன் அடிப்படையில பார்த்தோம்னா யோசபாத்தோடைய 18வது வருஷத்துல இஸ்ரேல்ல வரக்கூடிய யோராம் ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ யோராமுடைய எத்தனாவது வருஷத்துல யோசபாத்து ராஜ்யபாரம் விட்டு வெளியே போயிருப்பாரு, இல்லாட்டி மரணத்துக்குள்ள போயிருப்பாரு. அவர் 25வது வருஷம் முடியுது அப்படின்னா இப்படி கவுண்ட் பண்ணோம்னா அவர் 8வது வருஷத்துல, யோராமுடைய 8வது வருஷத்துல யாரோடது முடியுது? யோசபாத்தோட 25வது வருஷம் வந்து கவுண்டிங்ல முடியுது. புரியுதா? இது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு தான். இது நம்ம சாதாரணமா நீங்க படிக்கக்கூடிய வசனங்கள் அடிப்படையில் தான் கொண்டு போறோம். இப்ப எதுக்கு இதை நம்ம பார்க்கோம் அப்படின்னா, ஆகாப்புடைய காலப்பகுதியில தான் 22, இந்த வருஷத்துலதான் ஆகாப்போட சாம்ராஜ்யம் முடியுது. இந்த சாம்ராஜ்யம் ஃபுல்லாவே யார் இருக்கா? எலியா இருக்காரு. எலியாக்கு அப்புறம் அகசியா வராரு, 2 வருஷம் அவருடைய சாம்ராஜ்யம் முடிஞ்சிட்டு 2 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் இங்க யார் இருக்கா? எலியா சொல்லிதான் அவர் மறிக்காரு. யார்? அகசியா மறிக்காரு. அப்பவுமே இங்கதான் இருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆறாரு? சுழல் காற்றுல எடுத்து கொண்டு போறாரு. இப்ப அப்பனா இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன பண்ணி வச்சிருக்காரு? தேவன் காரியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ இந்த அகசியா இருக்காருல்ல, இந்த அகசியா யோசபாத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா பார்த்திருப்பாரா? பார்த்திருப்பாரு. அதுக்கு அடுத்த யோராம் வராருல்ல, அந்த யோராம தான் நம்ம படிக்க போறோம். இந்த யோராம் இருக்காருல்ல, இதுக்கு அடுத்துல வரக்கூடிய யோராம் இஸ்ரேல் ஆகாப்புக்கு அப்புறம் அகசிக்கு அப்புறம் வந்து யோராம் வராருல்ல, இந்த யோராம் வந்து இந்த யோசபாத்தை வந்து யுத்தத்துக்கு கூப்பிடுவாரு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இப்ப இந்த காலப்பகுதிக்குள்ள யார் வந்துடுறா அப்படின்னா எலிசா இருப்பார். 11ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்ப இந்த வசனம் எதுக்கு நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எலியாவுடைய ஒரு காலப்பகுதி முடியுது, எலிசாவுடைய காலப்பகுதி ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப இந்த காலப்பகுதியில் யார் வந்துட்டாருன்னா யோராம் வந்துட்டாரு. அதுக்கு தான் மையம் அந்த வசனம் எடுத்தது. எலிசா ராஜ்யபாரத்து எலிசியா வந்து தீர்க்கதரிசியா வந்துட்டாரு. இங்க எலியாவோட பீரியட் முடிஞ்சிட்டு அப்போ யோராமும் ராஜ்யபாரத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப யோராம் பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல யார் உள்ள இருக்கா அப்படின்னா யோசபாத்து இருக்காரு. யோராம் வந்து யோசபாத்தை தான் யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு. அப்பனா யோசபாத்தோட எத்தனாவது காலப்பகுதியில யோராம் ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணாரு? 18வது வருஷத்துலதான் யோராம் என்ன பண்றாருன்னா ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்றாரு. அப்பனா எலிசா வந்து எது வரைக்கும் வந்திருப்பாரு? கவுண்ட் பண்ணுங்க. புரியுதா? எலியா எது வரைக்கும் இருந்திருப்பாருன்னு காலம்.
ஆகாப்புடைய 4வது வருஷத்துல தான் யோசபாத்தை நம்ம துவங்குறோம். 17வது வருஷத்துல அகசியா என்ன ஆயிடுறாருன்னா 2 வருஷம் ராஜ்யபாரி அவர் வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 18வது வருஷத்துல யோராம் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப யோராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரை யோசபாத்தை யுத்தத்துல கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடுச்சுல அதுல என்ன பண்ணலாம், அது 2 வருஷமா இருக்கலாம், வருஷமா இருக்கலாம், 5வது வருஷம்னாலும் இருக்கலாம். இது எதுக்கு மையமா கொண்டு வரேன்னா, இந்த யோராமுடைய கால பகுதிக்குள்ள யார் இருக்கான்னா யோசபாத் இருக்காரு. இப்ப யோசபாத்தோடைய குமாரன் யாரு? இது இஸ்ரேல் ராஜ்யத்துல வரக்கூடிய யோசபாத்தோட குமாரன் யாரு? யோராம் வராரு. யோராம் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு? 8 வருஷமா? இது யோசபாத் தான். இந்த கோடு எதுக்கு அப்படின்னா அவங்க அந்த காலப்பகுதியில இணையா இருக்காங்கங்கிற ஒரு காலப்பகுதிக்கு அந்த கோடு இந்த வருஷத்துல அவங்க இருக்காங்கிறக்காண்டி இந்த கோடு வந்து போடுறேன். இப்ப யோராம் வந்து யோசபாத்தோடைய காலப்பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் யோராம் வந்துட்டாரு. இப்ப இந்த யோராமுக்கு தான் என்ன வருது, என்ன எளிய எழுதின நிருபம் வந்து யாருக்கு வருதுன்னா இந்த யோராமுக்கு தான் வருது. அப்பனா இந்த யோராம் இப்ப இதை தாண்டி எங்க போயிட்டு, அந்த யோராம் இருக்காருல்ல அவருடைய 12 இஸ்ரேலோடைய ராஜாவுடைய 12 வருஷம் முடிஞ்சிட்டு, அங்க உள்ள யோராமோட 12 வருஷம் முடிஞ்சிட்டா, புரியுதா? இந்த யோராம் வந்து இஸ்ரேல் ராஜ்யத்தில் உள்ள யோராமு. இவர் 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்றாரு. இவர் காலப்பகுதி முடிஞ்சும் இந்த யோராமோட காலப்பகுதி தாண்டி போகுது. இதுதான் நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து பைபிள் எடுத்து சொல்லர்த்தமா நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரீட் பண்ணச்சுல இப்படி வந்துடும். இப்ப இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா எந்த காலப்பகுதி வரைக்கும் வாழ்ந்தாரு, இவருக்கு எப்படி நிருபம் வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள போகலாம். இப்ப இந்த யோராம் இஸ்ரேலுக்குடைய யோராமும் யூதா ராஜ்யம் பண்ண யோராமும் இணையான காலப்பகுதிக்குள்ளதான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காட்டுது. முன்ன பின்ன இல்ல, 2 பேரும் அந்த காலப்பகுதிக்குள்ள வாராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுது. எப்படி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். அடுத்த வருஷம் 17ஆம் வசனம். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவர் 8 வருஷம் வந்து பண்றாரு. யார் காலப்பகுதியில பண்றாரு? இந்த யோராமுடைய 5வது வருஷத்துலதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம இந்த கவுண்டிங் வந்து யோசபாத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் 25 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம இந்த லைனா கவுண்டிங் பண்ணிட்டோம். ஆனா அவர் எந்த வருஷம் ஜாயின் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யோராமோட 5வது வருஷத்துலதான் அவர் என்ன பண்றாரு, ராஜ்யபாரம் துவங்குறாரு. அப்பனா இதுல நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து 1 2 எப்படி போடலாம், ஒரு வருஷம் இறக்கினாலும் போடலாம், அடுத்தது போடனாலும் போட்டுவாங்க. மிஞ்சி போனா 1 வருஷம் 2 வருஷம் தான் வரும். இப்போ நம்ம வரிசையா படிச்சுட்டு வரச்சில யூதா சாம்ராஜ்யத்தை படிக்கச்சில வந்து ஆகாப்புல இருந்து தொட்டோம், யோசபாத்து தொட்டோம், அப்படியே கவுண்ட் பண்ணி வந்தோம்னா அவர் 25 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு.
அடுத்தால யோராம் வந்தாரு. 8 வருஷம் கழிச்சுல இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை கனெக்ட் பண்ணச்சுல வந்து இங்க தாண்டிடுது, உள்ள போயிருது. யோராம் வந்து ராஜ்யபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யூதா ராஜ்யம் வந்து தாண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதுக்குள்ளேயே முடிக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். 25 வசனம். 25ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். இப்ப யோராமுடைய 12வது வருஷம் தெரியுதா? இந்த யோராமுடைய 12வது வருஷத்துல யாரோட குமாரன் வந்துட்டாருன்னா யோராம், யூதாவுடைய யோராம், அவர் குமாரன் வந்துட்டாரு. அது எந்த வருஷம்னா இந்த 12ல வருது. அப்பனா இது என்ன ஆகும் மேல? புரியுதா? எலியாவை கண்டுபிடிக்கணும்னா அவ்வளவு சங்கடமா தான் இருக்கு. இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல யார் வாரா? அந்த 12வது வருஷத்துல யார் வாரான்னா இஸ்ரேல் யூதாவோட ராஜாவுடைய குமாரன் அகசியா, இஸ்ரேல் ராஜாவுடைய யோராமுடைய குமாரன். அவர் ராஜ்யபாரம் 12வது வருஷத்துல இவர் வந்துடுறாரு இந்த அகசியா. இப்ப இதுல நீங்க ரொம்ப குழம்பு வேண்டாம். இதுல என்ன புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ராஜாவுடைய யோராம் வாழ்ந்துகிட்டு இருக்க காலப்பகுதியில யாருன்னா உள்ள இருக்கா அப்படின்னா எலியா காலப்பகுதிக்குள்ள யோசபாத் இருக்காரு, ஆகாப் இருக்காரு, யோராம் இருக்காரு. 2 யோராமும் அங்க இருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த யூதா கோத்திரத்துள்ள இந்த யோராமுடைய என்ன வருது நிருபம் வரைச்சல வந்து இஸ்ரேலுடைய யோராம் எங்க இருப்பாரு? 2 யோராமுமே அங்க இருக்காங்க. இருக்கச்சிலதான் அந்த நிருபம் வந்து அங்க வருது. இப்ப வந்து இந்த வருஷம் வந்து எதுக்குள்ள போறாங்கிறத இப்ப நீங்க என்ன பண்ண இண்டிவிஜுவல் ஸ்டடி பண்ணாதான் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். சொன்னா அது புரியாது. புரியல, நீங்க முயற்சி பண்ணுங்க, நீங்க புரிஞ்சுக்கிடலாம். இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா காலம் வந்து தாண்டி போன மாதிரி இருக்கும். ராஜாக்கள்ல படிச்சு 1 ராஜாக்கள்ல படிச்சு முடிச்சு 2 ராஜாக்கள் வந்த பிறகு என்ன நடக்குன்னா இவங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்த மாதிரி காட்டும். ஆனா எளிய காலப்பகுதிக்குள்ள இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்ப அடுத்தால என்ன பண்ணான்னா அடுத்த ஒரு கேள்வி, எலியா என்ன பண்ணாரு? சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்கா அடிப்படைக்கு போயிடும். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சத்தியத்தை கேட்க போறோம். எப்படி கேட்க போறோம் அப்படின்னா எலியா வந்து சுழல் காற்றுல எடுத்துக்கொண்டு போனாருங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ண போறோம்னா கேட்க போறோம். பரலோகம் எடுத்துக்கொண்டு போயாச்சு. பரலோகத்துக்கு யாராட்டி போக முடியுமா அப்படின்னா அப்படிங்கிற அடிப்படையில நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இல்ல போயிட்டாருங்கிற ஒரு கேள்விதான் நீங்க என்கிட்ட சொல்ல வரீங்க. இப்ப பரலோகத்துக்கு எலியா எடுத்துக்கொண்டு போயாச்சு, சுழல் காற்றுல எடுத்துக்கொண்டு போயாச்சு. நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றேன், எல்லாம் போக முடியாது. எதுனால் போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காண்டினா போக முடியாது அப்படிங்கிறதுல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் சொன்ன விஷயம் இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க அதன் அடிப்படையில போனாலும் இந்த பாடம் உங்களுக்கு புரிய வரும். இப்ப நீங்க எல்லாமே அடிப்படை சத்தியத்துல பேசிக்கல வந்து கேட்க வந்திருக்கீங்க. நான் எலியா வந்து பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நீங்க போனாருங்கிற பைபிள் அடிப்படையில் நீங்க என்கிட்ட பேச வரீங்க. அப்படி சொல்லச்சிலதான் நான் என்ன உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா மாம்சம் ரத்தம் எங்க போகாது அப்படின்னா பரலோகம் போகாது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இல்ல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு அப்படின்னு அடுத்த ஒரு வாதம். அப்ப அடுத்த சாட்சி என்ன உங்களுக்கு கொடுக்கன்னா யார் தான் பரலோகத்துக்கு போயிருக்கான்னு இருக்கு வசனம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் போயிருக்காரு, வேற யாருமே போகல. அப்படின்னா பூமியில தான் இருந்து ஆகணும்.
அப்படின்னு அடுத்த விட்டு கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்த கேள்வி நான் சொல்றேன். பரலோகத்துக்கு போகணும்னா இப்ப இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே போகல. இப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 21ல 12 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல். எதுக்காண்டி இந்த நிருபம் வந்து யோராமுக்கு வருது? யோசபாத் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு, தேவனுக்கு கேட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. யோராம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்? யோராம் எப்படி மரணிக்காரு? அப்புறம் வரிசையா வாசிருங்க பேர் 13ல இருந்து வாசிங்க. அதுல 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். 15 நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. போதும். எலியா கொடுக்கக்கூடிய நிருபமே என்னன்னா, யோராமோடைக்கு தண்டனை. அந்த தண்டனையை தான் என்ன பண்றாருன்னா நிருபமா அவருக்கு கொடுக்காரு. என்ன வருதுன்னா நிருபம் அவங்கள்ட்ட வந்துடுது. இப்ப யோராம் அதுக்கப்புறம் மறிச்சிட்டாரு. இப்ப நீங்க இப்ப என்ன வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா நான் எடுத்துக்கொள்ள படல, அவர் பூமியில தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த நிருபம் வந்து யார் கொண்டு வந்து கொடுத்துருப்பா? இப்ப அடுத்த ஒரு கேள்வி, எலியா காலப்பகுதியில எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? அது முடங்காத கால்கள் தீர்க்கதரிசி. 70 இல்லை. இப்ப அதையும் அப்படி நம்ம நினைவில தான் வரும். இப்போ ஆகாப்பு என்ன பண்ணுவாருன்னா, எலியா வந்து என்ன பண்ணுவாருன்னா, மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மழை பெய்யக்கூடிய காலப்பகுதி வந்த உடனே ரிட்டர்ன் வருவார். வரச்சில ஒருத்தரை சந்திப்பாரு. நான் வந்திருக்கேன், நீ போய் சொல்லும் பாரு. யாரை போய் சொல்ல சொல்லுவாரு? உபதியா சொல்றாரா? அவர் யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எத்தனை தீர்க்கதரிசி ஒழிச்சு வைப்பாரு? 50 வச்சுட்டாரு. 100 பேர் வந்துட்டாங்களா? சரி. அடுத்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, ஆகாப்பு வந்து ஒரு ராஜா வந்து வருவாரு, போருக்கு வருவாரு. அவரை வந்து கடைசியில பிடிச்சிருவாரு, இவர் விட்டுருவாரு. அப்போ ஒருத்தர் வேஷம் மாதிரி வருவாரு, வந்து சொல்லுவாரு. அதுல பேர் இருக்காது. மீகா வந்து அடுத்தல வருவார். அதுல பேர் இருக்கா? அதுல அவருக்கு பேர் வராது. வேணா வாசிக்கலாம். அதுல பேர் வராது. அதுல ஒரு தீர்க்கதரிசி வருவார், வேஷம் மாதிரி வருவார், ஒரு தீர்க்கதரிசிங்கிறத கண்டுபிடிச்சாரு. மீகா யார் டயத்துல வருவாருன்னா, எலிசா வந்து என்ன பண்ணுவாருன்னா, தீர்க்கதரிசி இருக்காரா, யோசபாத்து மாட்டணும்னு யாராட்டும் ஒருத்தர் இருக்காரா பாருங்க. சில மீகாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருப்பாங்க. மீகா அங்க வருவார். இதுல வந்து ஒரு தீர்க்கதரிசி. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, 1 ராஜாக்கள் 1 வேஷம் மாதிரி வர்றது வந்து மீகா வந்து யோசபாத்து சம்பவத்துல வருவார். மீகா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத்,
ராஜாவே, அது வந்து மிகாயா, யோசபாத் சம்பத்துல வர்றது மிகாயா. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 41. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41ஆம் வசனம். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். இந்த இஸ்ரேல் ராஜா யாருன்னா ஆகாப்பு. ஆகாப்பு வந்து பெனதாத் நிமித்தமா அவர் விட்டது நிமித்தமா இந்த தீர்க்கதரிசி வாராரு. இது ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இது வந்து சொல்லர்த்தமாவே கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. இது ஒரு 3 பேர்னு வச்சுக்கிட்டாலுமே 103 பேர் இருக்காங்க. இப்போ எலியாட்ட இருந்து நிருபம் யார் கொண்டு வந்திருப்பாங்க? எலியா என்ன பண்ணிட்டாருன்னா சுழல் காற்றுல எடுத்து கொண்டு போயிட்டாரு. எலியா நிருபம் எப்படி வந்திருக்கும்? இப்ப நிருபம் எடுத்துட்டா எலியா எந்த காலப்பகுதியில போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகசியாவுடைய ஆகாப்புடைய குமாரன் அகசியா காலப்பகுதியில போயிட்டாரு. ஆகாப் 22 வருஷம் முடிஞ்சு அகசியாவோட 22 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலியா எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யோராம் காலப்பகுதியில உள்ள இருக்காங்க. 2 யோராமும் இருக்காங்க. யோசபாத்தும் பூமி அங்கேதான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நிருபம் கொண்டு வரணும்னா யாரு கொண்டு வந்திருப்பா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 2 நாளாம் 21ல நிருபம் வந்துச்சுன்றது. இப்ப நிருபம் வாங்குறாரு இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப எலியா சுழல் காட்டில் எடுத்து கொண்டு போறான்னு சொல்லிட்டா ஒருத்தர் நிருபமே வாங்கியிருப்பார்ல, அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவரை இங்க நிருபம் வந்திருக்குல்ல, அப்படின்னா அதை குறிச்சு பார்க்கல. நிருபம்னா இன்னைக்கு மாதிரி நம்ம ஒரு சின்ன நோட்டா இருக்குமா? தோல் சுருள் வெயிட் உள்ளது. இது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் இதை எடுத்தது. இப்போ ஒருத்தர் போய் வாங்கினாதான் ஒருத்தர் வந்து கொடுக்கணும், இங்க வரணும். யோராம் காலப்பகுதியில வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்க வரணும். அப்ப அங்க பார்த்துருக்கணும் அவர். ஒரு கேள்வி போகலைங்கிற ஒரு விஷயத்துக்கு. 2வது ஒரு விஷயம், இப்போ இதை வந்து எப்படின்னா நேரடியாக அடையாளம் இல்லை, ஏற்கனவே கொடுத்த அடையாளத்தை வச்சு ஒப்பிட்டு காட்டுறேன். இப்ப எலியா பஞ்ச காலப்பகுதியில இருந்தாருல்ல, அப்போ எலியா சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எது கொண்டு வந்துச்சு? அப்ப காக்காவால எந்த அளவுக்கு தூக்க முடியுது? அது நம்ம ஆவிக்குரிய இடத்துல வந்து பேர்சபையை நம்ம சொல்லுவோம், பாபிலோனை சொல்றோம். அவருக்கு நடந்த சம்பவமே என்னன்னா நேரடி அடையாளம் இருக்குல்ல. நேரடியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேரத்து ஆற்றுக்கு போயிருக்காரு, தண்ணி குடிச்சிருக்காரு. அங்க காக்கா வந்து என்ன பண்ணிருக்குன்னா அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. என்னன்னா கொடுத்துருக்கு? அப்பமும் இறைச்சியும் கொடுத்துருக்கு. அப்பமும் இறைச்சின்னா அதை எப்படி போய் கொடுத்துருக்கும்? ஃபுல்லாவே தேசம் ஃபுல்லா பஞ்சம். இது போய் ஒரு அப்பத்தை போய் எடுத்து எங்க போய் எடுத்துட்டு வந்திருக்கணும்? பக்கத்து தேசத்துக்கு போயிட்டு அப்ப ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றதுக்கு அவர் பொறுமையா இருந்திருப்பாரா? இப்ப காகம்னா அப்புறம் அந்த காகம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த சின்னதா இந்த காகமா இருக்குமா? அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து பேர்கள்ல நம்ம கொஞ்சம் யூகிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அங்க இருக்கு. இப்ப சிம்பிளா யோசிப்புமே அந்த காகம் எதை தான் தூக்கிட்டு வந்திருக்கும்? அவர் சாப்பிட்ற மாதிரி இப்ப இந்த இது கையில கொடுத்தா எவ்வளவுதான் கொண்டு போகும்? அப்படின்னா அவர் கொண்டு வந்து வருதுன்னா தேசமே ஃபுல்லா பஞ்சத்துல இருக்கு. இவங்களே எங்கேயா கிடக்க அப்படின்னு பார்க்கல. நம்ம இஸ்ரேல் தேசத்தை குறித்து நம்மளுக்கு மேப் தெரியும். அவங்க எங்க போயிருக்கணும்? ஒண்ணு எகிப்துக்கு போகணும், அப்படி இல்லைன்னா பாபிலோனுக்கு போகணும். அவ்வளவு தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வர்ற அந்த கிலோமீட்டரு இப்ப இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் எப்படி வச்சிருக்காருன்னா, ஒண்ணு அந்த நிருபம் என்னவா இருக்கலாம். அடுத்த ஒரு முறைக்கு போனோம்னா இப்போ தீர்க்க தரிசனமா இருக்குமா நிருபம்? இப்ப எலியா மறிக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சு மறிச்சிட்டாரு. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பைபிள்லாம் வேதம்லாம் கிடைச்சிச்சு. நியாயப்பிரமாணம் ஒருத்தர் கண்டெடுப்பார். எப்ப கண்டெடுப்பாரு? ஒரு ராஜா கால பகுதியில் எடுப்பார். யோசுவாவா? யோசியா ராஜா கால பகுதியில வந்து எடுக்காரு. அந்த நியாயப்பிரமாணம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. இவங்க ஆலயத்தை சுத்தி பண்ணச்சில வந்து என்ன பண்றாங்கன்னா எடுக்காங்க. வெளியில இருந்து வரல, யாரும் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு பைபிள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பைபிளையும் வந்து சுருளா எங்கெங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சாங்க. எதுக்குன்னா அழிச்சிடக்கூடாதுன்னு இவங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாங்க. தேவன் அதை என்ன பண்றாரு, அந்தந்த காலப்பகுதியில வெளியே கொண்டு வந்துட்டாரு. இது மறைச்சு வச்சு எடுத்தது. இது பின்னாடி நாட்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி எலியா சுழல் காற்றுல எடுத்து கொண்டு போறதுக்கு முன்னாடி யோசபாத்து வாழ்ந்துகிட்டு இருக்க காலப்பகுதியில உனக்கு யோராம் ஒருத்தர் வருவாரு, அவர் இவெல்லாம் தப்பு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா எழுதி வச்சு அந்த நிருபத்தை வச்சுட்டு போனாரா? நான் போய் செத்து போயிடும், நான் போயிடுவோம், நீங்க யாராட்டு கொண்டு போய் கொடுங்கான்ட்டு அப்படி கொடுத்துருப்பாரா?
இது எல்லாம் நம்மளுக்கு யோசனை, நம்ம ஆராய்ந்து பார்க்க தானே வந்திருக்கோம். புரியுதா? அப்படி போச்சுன்னா அது தீர்க்க தரிசனம் ஆயிரும். எளிய காலப்பகுதியை தாண்டி அந்த நிருபம் போச்சுன்னா அது தீர்க்க தரிசனம். எளிய காலப்பகுதியிலே இருந்துகிட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒரு போகுதுன்னா அது லெட்ரு நிருபமா இருக்கலாம். இப்ப இந்த நிருபம் வந்ததுன்னு சொல்லி இப்ப எடுத்துட்டோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கியிருந்து அங்க எலியாவை அவர் பார்த்துருக்கணும். இப்ப பிரதர்கிட்ட நான் வாங்கிட்டு போனா நான் பார்த்தா தானே வாங்க முடியும், பார்க்காம வாங்க முடியாது. அப்படின்னா வேற ஏதாட்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. காகம் என்ன பண்ணிருக்குன்னா கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாட்டு கம்யூனிகேஷன் இருக்கா? புறா கொண்டு வந்திருக்கு, அது சின்ன கொப்பு தான் கொண்டு வந்திருக்கு நோவா காலத்துல. வேற ஆனா ஒரு அடையாளங்கள் இருக்கு. கரடி வரும், எத்தனை வாயில் எத்தனை இருக்கும்? 3 எலும்பு தான். அந்த 3 எலும்பும் நம்ம என்ன சொல்றோம்? அது எப்படி ராஜ்யம் சொல்றோம்? வெறும் நேரடியாக அது விலை எலும்பு தானே. அந்த எலும்பை நம்ம ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்றோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அடையாளங்களுக்குள்ள போறோம். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, எலியா எங்க போகலைன்னா எடுத்துக்கொள்ள பண்ணல, பூமியில தான் இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு கொண்டு வந்து கொடுத்த ஒருத்தர் இருக்காரு, அது யாருன்னு தெரியல. மறைமுகமான தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணலன்னா பார்க்க முடியல. இதை உறுதிப்படுத்துறதுக்கு எது நம்ம அடையாளம் பண்றோம்னா ஆகாப்பு காலப்பகுதிக்குள்ள போனாவே தெரிஞ்சிடும். பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலியா எத்தனை வருஷம் வெளியே போறாரு? ஆகாப்ட சொல்றாரு, இந்த வருஷம் என்ன நடக்கும்? மழை ஸ்டாப் ஆயிரும், பெய்யும். இந்த உங்களுக்கு பனி மழை என்ன ஆகாது, பெய்யாதுன்றாரு. அது எத்தனை வருஷம்? 3 வருஷம்னு அங்க இருக்காது. எங்க இருக்காதுன்னா ராஜாக்கள்ல இருக்காது. 3வது வருஷம் இருக்கும், 18ல வரும். அப்ப ஒரு தேசத்துக்குள்ள வாராரு. வரச்சில என்ன நடக்கு அதை குறிச்சு கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்கத்தான் நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஆகாப் இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா. சமாரியா மையமா வச்சிருக்காங்க. இப்ப சமாரியா மையம் வச்சிருக்காங்கன்னா யோர்தானுக்கு இந்த புறமும் அந்த புறமும் 2 பக்கமும் அவங்களுடைய அரசாட்சி இருக்கு. இப்ப இவங்களுடைய விரிவாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? கீழே இறங்கி வந்தா எகிப்து, அங்கிட்டு போனா பாபிலோன், அசிரியா, இந்த லைனுக்குள்ளதான் அவங்க சுத்தி இருப்பாங்க. இவங்க அந்த தேசத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இவ்வளவு ஏரியாவும் சரௌண்டிங் ஃபுல்லாவே தேடுறாங்க, அங்க யாரும் இல்லை. ஏலியாவை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஏலியா செத்து போயிட்டாருன்னு ஒரு முடிவு பண்ண உடனேதான் இந்த காலப்பகுதி முடிஞ்சோடனே எலியா உள்ள என்று யாரு இதை பார்த்தோன்னதான் உபதியா, நான் சொல்றேன், நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்லியாச்சு, இப்ப நான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாட்டி போயிட்டீங்க, என்னோட நிலைமை என்ன? தொடர்ந்து வாசிக்குது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவி உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போகும். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல். அப்போ காலப்பகுதி ஒரு ராஜ்யமே தேடி போகச்சில அவரை கண்டுபிடிக்க முடியல. அது அவருக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம். அதே மாதிரிதான் எலிசா போச்சுல எலியா எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? தேட ஆரம்பிக்காங்க. யார் தேட ஆரம்பிக்காங்கன்னா, எலிசா கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு விவரம் தெரியும். ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ராஜ்யம்னா தேடி இருப்பாங்க, இந்தந்த இடத்துக்குன்னா போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி இவங்க சிந்திச்சிருப்பாங்க.
அவங்களும் போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவி அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். 17ஆம் வசனம். அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பனா இவங்க தேடி அதாவது சராசரியா இவங்களால அவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா எலியாவால என்ன பண்ணலாம்? எலியாவால என்ன பண்ண முடியும்? இவங்களால கண்டுபிடிக்க முடியல. எலியாவை என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க ராஜ்யத்தை இது பண்ணி தான் அந்த நிருபம் வந்திருக்கு. அப்படின்னா அந்த காலப்பகுதியில் யார் இருந்திருப்பா? நீங்க செக் பண்ணீங்கன்னா யோராம் காலப்பகுதியில அவர் எலியா இருக்கணும். ஆனா வந்த தீர்க்கதரிசி என்னவா இருந்திருக்குன்னா யாரும் அடையாளம் காட்டல, வெளியே தெரியல, மறைமுகமான தீர்க்கதரிசி இருந்திருக்காங்க, அதை பத்தி சொல்லலை. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போகலைங்கிறத இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கனால நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. உலகத்துக்கு அது இல்லை. உலகத்துக்கு அது எப்படிதான் இருக்குன்னா மறைபொருளா இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்றது. ஆனா இப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எந்த காலப்பகுதி இருக்கிறார் வரைக்கும் நம்மளுக்கு தேவன் சொல்லி வச்சிருக்காரு. இந்த பாடத்துல உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். கேள்வி இருக்கா? தேவன் தாமே ஆசீர்வதிப்பாங்க.